ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனை தீர்ந்து நம் வீட்டில் செல்வம் பெருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை அனைத்தும் தீரத்துக்கும் பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகிறதுக்கும் நீங்கள் மிளகை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை பண்ணலாங்க. மிளகுக்கு இயல்பாகவே எதிர்மறை ஆற்றலை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்லாம் பகையர்களோட பழகும்போது எதிரி நாட்டுக்கு போகும்பொழுது தங்களோட எப்பொழுதுமே இந்த மிளகை எடுத்து போவாங்களாம். காரணம், தங்களோட உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க சாப்பிடக்கூட உணவில் ஏதாவது விஷம் கலந்துச்சுன்னா கூட இந்த மிளகை சாப்பிட்டா உடனே அந்த விஷம் முறிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அவங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக இந்த மிளகை எடுத்துகிட்டு போனாங்க. எப்படி இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு இந்த மிளகு பயன்படுதோ அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் நெருங்க விடாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி அதிகமாகவே இந்த மிளகுக்கு இருக்குது. நம்முடைய பாதுகாப்பிற்கு எப்பொழுதுமே மிளகை நம்ம வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு வெள்ளை துணியில் 5 மிளகை கட்டி எப்பொழுதுமே நம்மளோட கையில் இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது மிக மிக நல்லது. நமக்கு மிளகு கெட்டு போடக்கூடிய பொருள் கிடையாது. இதை 3 மாதத்துக்கு ஒரு முறை பழைய மிளகை தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக இந்த மாதிரி மிளகு முடித்து நம்ம வச்சுக்கலாம். இது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை நமக்கு ஏற்படுத்துங்க. அந்த அளவுக்கு மிளகுக்கு சக்தி இருக்குது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டுக்கு போகலாம்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு மிளகுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ தான் நல்ல பலனை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 8 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். 8லேருந்து நைட்டு 11:30 மணிக்குள்ளே நீங்கள் இதை செய்யணும். 4 மிளகு எடுத்துகிட்டு உங்கள் நிலவாசலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய மிளகை உங்களுடைய தலையை இடதுபுறமாக 3 முறை சுற்றி தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பணம் வேஸ்ட் கிடையாது, டைம் வேஸ்ட் கிடையாது. நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கலாம், நீங்கள் பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை. இது எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க. நீங்கள் 4 மிளகு எடுத்து போய் தலையை சுற்றி தூக்கி போட போகிறீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. மாறாக நீங்கள் இதை செய்கிறதுனால 3 வாரத்திலே உங்களுக்கு நல்ல பலன் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடன் சுமைகள் உடனே குறைந்து நல்ல வருமானத்தை இது பெருகிறதுக்கு ஒரு வழி செய்யுங்க. இதற்கான பலன் உங்களை 3 வாரத்திற்குள்ள 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் விமோச்சனம் கிடைக்கும். இதோட பலன் உங்களை தேடி வரும். அதே சமயம் கடன் தீர்வதற்கு பல வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். 3 வாரம் நம்பிக்கையாக நீங்கள் முழு மனதோடு நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக இதில் முழு பலன் நீங்கள் அடையலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை பெறுவீங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முழு மனதோடு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு செய்யும் பொழுது அதில் கூடுதல் வெற்றி காண்பீர்கள். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். நன்றி.